ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி செட்டிநாடு அம்மா கிச்சனில் மிளகு ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க, அதுக்கு நம்ம தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் நீங்கள் புளி எடுத்துக்கோங்க, 2 தக்காளி பழம், 10 பல்லு பூண்டு, ஒரு சின்ன வெங்காயம். நான் பெரிய பச்சை மிளகாங்கிறனால பாதி பச்சை மிளகா நான் கட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு காரத்துக்கு தக்கன பச்சை மிளகா நீங்கள் சேர்த்துக்கோங்க. மிளகு, ஜீரகம், மஞ்சத்தூள், தாளிக்கிறதுக்கு கடுகு, வெந்தயம், பெருங்காய பொடி, 2 காஞ்ச மிளகாய், உப்பு. இந்த உப்பு என்ன கலராக இருக்குன்னு பார்க்குறீங்களா? இது நான் வீட்டிலே சொந்தமாக தயார் பண்ணது. அயன் சத்து நிறைந்த உப்பு இது. ஸோ நான் இதை இன்னொரு வீடியோவில் நான் தனியாக இது எப்படி செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். கொத்தமல்லி, கருவேப்பிலை. வாங்க, இப்போ நம்ம புளியையும் தக்காளியையும் இப்போ நம்ம கரைச்சிக்கலாம். பூண்டு, மிளகு, ஜீரகம்லாம் நம்ம நல்லா கல்லில் வச்சு நம்ம இடிச்சுக்கலாம். 3 டீஸ்பூன் ஜீரகமும் 3 டீஸ்பூன் மிளகும் நான் சேர்த்துருக்கேன். இதை முதல்ல நம்ம நல்லா இடிச்சுக்கலாம். அது கூடவே பூண்டு, வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாத்தையும் நம்ம இப்போ கல்லில் இடிச்சுக்கலாம். கல்லில் இடித்து வைக்கிறப்ப நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்கள் மிக்சியில் கூட குறைன்னு நீங்கள் அடிச்சுக்கலாம். இப்போ இதை நம்ம ரெடி பண்ணிக்குவோம். இப்போ நம்ம தக்காளியும் புளியும் நல்லா கரைச்சி வச்சுருக்குறோம். இது கூட நீங்கள் 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம இடித்து வச்சுருக்கிற மிளகும் ஜீரகமும் இது கூட சேர்த்துக்க போகிறோம். இது கூட பூண்டு, வெங்காயம், பச்சை மிளகாய் இதையும் நீங்கள் நல்லா சேர்த்துருங்க. இது எல்லாத்தையும் நல்லா நீங்கள் இது மாதிரி கரைச்சிக்கோங்க. நல்லா ரசம் நம்ம இந்த மாதிரி கரைக்கிறப்ப தான் அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்த பூண்டு, வெங்காயம், மிளகு, ஜீரகம் எல்லாத்தையும் நம்ம நல்லா கை வச்சு நல்லா கரைக்கணும். இப்போ வாங்க நம்ம ரசத்தை தாளிக்கலாம். நான் மண் சட்டியில் தான் ரசம் தாளிக்க போகிறேன். ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க, போதும். இதுமாதிரி வெந்தயம் போட்டு தாளிச்சிங்கன்னா ரசம் கொஞ்சம் நல்லா வாசமாக இருக்கும். ஸோ கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் கடுகு, 2 காஞ்ச மிளகாய், 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள். பெருங்காயத்தூள் நல்லா நிறைய சேர்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ இந்த கரைச்சி வச்சுருக்கிற ரசத்தை அது கூட சேர்த்துடலாம். ரசம் மரக்கூட்டி வருது. இப்போ நம்ம கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். நீங்களும் இது மாதிரி மண் சட்டியில் ரசம் வச்சு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.